வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம். நீங்களும் எப்போதும் எங்களை விடவும் மகிழ்ச்சியாக இருங்க. எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்ங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க, சரிங்களா? எதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம நேத்திக்கு சொன்னோம் இல்லையா, சொன்னதில்ல, இன்னும் நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் அதெல்லாம் சொல்லலை இல்லை, அதனால் அதை கேட்டாங்க. அதனால் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 3 அக்கா. 3 அக்காவில் ஒரு அக்கா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எல்லாமே நிறைய கிடைச்சது இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்களான்னா, கறந்த பால், மாட்டு கிடைக்கிற அந்த கறந்த பால் இருக்கு இல்லையா, அதை அப்படியே காய்ச்சி குழந்தைக்கு கொடுத்ததுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைக்கு சரியாக ஜீரணம் ஆகாமல் அதனால் பிரச்சனையாகி அவங்களுக்கு உள்ளார லிவரில் கட்டியாம், அது லிவர் கட்டின்னு ஏதோ சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டி கிரியேட் ஆகிருக்கு. அது என்னென்னா, கறந்த பால் எல்லாம் குழந்தைக்கு செமிக்காது இல்லை, இவங்க பாசம் ரொம்ப அதிக பாசத்தில் அதை பண்ணிட்டாங்க. அதனால அக்கா தவறிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க தண்ணி ஊத்தாம கொடுங்க, என்ன தண்ணி ஊத்தி தான் அவங்களே நம்ம கொடுக்குறாங்க. நீங்க அதை அப்படியே காய்ச்சி கொடுங்க. அதனால அதை அப்படியே கொடுக்கலாம். தண்ணி ஊத்திட்டோம்னா அவங்க பெரிய அக்கா. அதுக்கப்புறம் எனக்கு 3 அண்ணன், ஒரு தம்பி, 2 அக்கா. மொத்தம் நாங்கள் 8 பேர். 8 பேரில் பெரிய அக்கா தவறிட்டாங்க, அண்ணன் கிடையாது. அண்ணனுங்க 2 அண்ணனுங்க தவறிட்டாங்க. இப்போ ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 2 அக்கா இருக்கும். நாங்கள் எல்லாருமே அந்த சந்திரேசா ஸ்கூலில் தான் படித்தோம். எங்கள் அக்காவும் அங்கே தான் படித்தது, நானும் அங்கே தான் படித்தேன், என் தம்பியும் அங்கே தான் படித்தான். என்னென்னா, என் தம்பி சின்ன வயசில் அவனுக்கு கொஞ்சம் படிப்பு ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணோம், எல்லோரும் அட்வைஸ் பண்ணோம். அவன் எனக்கு இல்லை, அவன் 5வது படித்து பாஸ் ஆகிட்டு அப்புறம் சொல்லிட்டான், இல்லை 4வது படித்து பாஸ் ஆகிட்டு சொல்லிட்டான், இல்லை எனக்கு படிப்பு ஏறலைங்கிறேன், என்னை விட்டுருங்களேன், நான் வேலை கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவனுக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே இந்த மெக்கானிசம்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த காரெல்லாம் எடுத்து அதுலேருந்து பழைய மோட்ரு ஓடாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து அட்டைப்பட்டியில் வச்சு அதெல்லாம் ஓட விடுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதில் நான் மெக்கானிக் தொழில் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போவே அவன் ஸ்கூட்டர் கேரேஜுக்கு போயிட்டு மெக்கானிக் தொழில் கற்றுக்கிட்டான். அப்பெல்லாம் நிறைய கிண்டல்லாம் பண்ணுவோம், ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ அவர் சூப்பர் மெக்கானிக் தெரியுங்களா? ஆமாம், பைக் அக்கா பிரித்து போட்டு நிறைய அசெம்பிள் பண்ணுற செம்ம மெக்கானிக் ஒசூரில் இருக்காங்க. ஆமாம், நாளைக்கு இன்னைக்கு 10 பேர் கூட வேலை கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். இன்னொன்று என்னென்னா, அவன் குறிப்பிட்ட மாடல்னு கிடையாது, எல்லா பிராண்டும் ஆல் ஓவர் எல்லா பிராண்டும் பண்ணுவான். முக்கியமாக இப்போ என்னென்னா, புது பிராண்டுங்க. இப்போ ஹோண்டாவில் ஒரு புது பைக் வரப்போகுது அப்படின்னாக்கா அவனுக்கு இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. இன்விடேஷன் அனுப்பிச்சு அவனை பெங்களூரு அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சு. இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு சொல்கிறேன். நிறைய பேர் மெக்கானிக்னா கேவலமாக பேசுறது அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அவரை அப்பாவே சொன்னார்ல, சின்ன வயசில் நிறைய கேவலப்படுத்தியிருக்கோம். ஆனால் இப்போ அவர் எப்படி இருக்காருன்னா, 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 3 பேரையுமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறாரு. இன்றைக்கி ஒரு படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு வேலை செய்கிறவங்க எப்படி தன்னோட குழந்தைங்களையும் மனைவியும் பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்போ பார்த்துக்கிறாரு. இப்போ இடம் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இடம் வாங்கி வச்சுட்டாங்க, இடம் வாங்கி வச்சுட்டாங்க, அதை இப்போ கட்டுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த வேலையுமே குறைச்சல் கிடையாதுப்பா. நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை அதில் நம்ம காட்டி நம்ம உழைச்சோம்னா. இன்னொரு என்ன, நம்ம அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ என்னென்னா, நான் அதான் சொல்லி விட்டுட்டேனே, இப்போ ஒரு புது பைக் வருதுன்னா அவனை இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி வச்சு அங்கே செமினார் அவங்க லான்ச் பண்ணுறாங்கல்ல, அந்த செமினார் கூப்பிடுறாங்க. அது இல்லாமல் 10 நாள் அவங்களுக்கே ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஹோட்டலில் தங்க வச்சு. அந்த வண்டி எப்படி பிரிக்கிறது, அதில் என்னென்ன முக்கியமான இது இருக்குது, எல்லாத்தையும் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவன் பெங்களூரில் தங்கி அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் எடுத்து நிறைய சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கான். அவன் பேர் சரவணன். அவன் பேர் சரவணன், அவங்க மனைவி பேர் பிரியா. எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படியே சாமி பேராக தான் இருக்குது. அப்பா பேர் சாமிநாதன், அம்மா பேர் ஆனந்தவள்ளி, பெரிய அக்கா பேர் அமுதவள்ளி, ஒரு அண்ணன் பேர் தீனதயாளன், இன்னொரு அண்ணன் சிவகுமார், இன்னொரு அண்ணன் வெங்கடேசன், நான் திருமலை. எங்கள் அக்காவங்க 2 பேரும், ஒருத்தர் அலுமேலு, ஒருத்தர் பத்மாவதி, தம்பி பேர் சரவணன். இது எல்லாமே அப்படியே சாமி பேராக தான் இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் அப்பா திராவிட கலக்கட்டுறீங்க, இது மட்டும் எல்லாம் சாமி பேராக இருக்கேன்ட்டு. அது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வச்சது. அது இல்லாமல் பாட்டிங்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்கல்ல, பாட்டிங்கெல்லாம் ரொம்ப இது அந்த மாதிரி இருந்தது. அதில் என்னென்னா, இதுதான் நம்ம குடும்பம். இந்த இதில் நம்ம
ஸ்கூல் வந்து சன்ட்ரேசா ஸ்கூலில் படித்தோம். அந்த சன்ட்ரேசா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இது என்னென்னா, நான் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பி செக்ஷன்லேயே படிச்சிருக்கேன். எங்கள் டீச்சருங்க பேர் இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். 1வது பி செக்ஷன் ஃப்ளோம்னா மிஸ்ஸு, 2வது பி செக்ஷன் மேரி மிஸ்ஸு, 3வது பி செக்ஷன் ஜோதி மிஸ்ஸு, 4வது பி செக்ஷன் சோஃபியா மிஸ்ஸு, 5வது பி செக்ஷன் அதே சோஃபியா மிஸ்ஸு, 6வது பி செக்ஷன் ரஜினா மிஸ்ஸு, 7வது பி செக்ஷன் நந்திசப்பா மாஸ்டர், 8வது பி செக்ஷன் ராபர்ட் மாஸ்டர், 9வது பி செக்ஷனு ஏசுபாத மாஸ்டர். ஐயோ. அதுக்கப்புறம் 10வது பி செக்ஷன் லாரன்ஸ் சார். அவர் வந்து பிரின்சிபலாகவும் வந்தார். அவர் அங்கே கிளாஸ் எடுப்பார். எனக்கு பி செக்ஷன்லேயே படித்ததுனால பி செக்ஷன் எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கும். அது அப்படியே எங்கள் டீச்சரெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோயேன், நான்லாம் வீட்டில் ஏமாற்றிட்டு வேறு யாருனா எழுதி வாங்கிட்டு போனோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. திருமலை இங்கே வா அப்படின்வாங்க. ஓகே முடிஞ்சிச்சுடா நமக்கு எதாவது தெரிஞ்சிடும். அப்போ வந்து என்னென்னா, யார் எழுதி கொடுத்தா? எங்கள் அக்கா எழுதி தரோம் எப்பயாவது. ஆமாம், பத்தக்கா கொஞ்சம் வேகமாக எழுதும் இல்லையா, அது எழுதி கொடுத்துரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க என்னையெல்லாம். ஏன்னா என் கையெழுத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நல்லா படிக்கிற பையன்றதுனால கொஞ்சம் என்னை கவனிச்சிட்டே இருப்பாங்க. டேபிளில் கை வை அப்படின்வாங்க. கையை வைக்க சொல்லிவிட்டு ஸ்கேலை வந்து இப்படி வச்சுட்டு டொக்குன்னு அடிப்பாங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வீங்கி போயிடும். 2 அடி விடும். ஒன்று நீ எழுதலைன்னா எழுதாமல் வந்து ஒரு அடி வாங்கிட்டு போயிடு. நீ இப்போ வேற ஒருத்தரை வச்சு எழுதுனதுனால 2 அடி அப்படின்வாங்க. இந்த அடி வீங்கி போதில்லை, இந்த இடம் அப்படியே முட்டையாக இருக்கும். அந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் வீட்டில் காட்டணும்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மாகிட்ட காட்டுவேன். இங்கே பாருமா மிஸ் எப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, மொதல் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நீ என்ன பண்ண அப்படின்வாங்க. இல்லைம்மா நேற்று ஹோம்ஒர்க் நான் எழுதலையா, அக்கா எழுதி கொடுத்துச்சா, அதை எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கு தான் அடிச்சாங்க, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உடனே அடிச்சிட்டாங்களா, யார் அதை அடிச்சது, கிளம்ப அந்த டீச்சரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுநாள் வந்து நீங்கள் எப்படி அடிக்கலாம், என் பையனை அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படி இப்படின்னுவாங்க. கரெக்டுங்க. இந்த பேரண்டிங்கில் இப்போ நீங்கள் சொன்னீங்க விஷயம், அது பாயிண்ட்டு, செம்ம பாயிண்ட்டு. இப்போ குழந்தை வந்து ஸ்கூலில் என்ன அடிச்சிட்டான்னு வந்து சொல்லும்போது அடுத்த கேள்வி வந்து நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குற தாய்ங்க, நல்ல தாய்ங்க நல்லா அந்த குழந்தைங்க வளர்த்து எடுக்கலாம். அந்த மாதிரி கேட்டதால தான் குழந்தைங்க நல்லபடியாக வளர்த்து எடுப்பாங்க. அதை விட்டுட்டு ஐயோ குழந்தைய என்ன எப்படி வச்சு வச்சுக்கிறாங்களே, அவங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு மிஸ்ஸை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தை அங்கேயே என்ன பண்ணிவிடும், இனிமேல் வந்து நம்ம அடிச்சா வந்து வீட்டில் வந்து சொல்லணும், வீட்டில் வந்து சண்டைக்கு போவாங்க போலதுன்னு நினச்சிக்கும். கண்டிப்பாக ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம கேட்டாலே அந்த இடத்துலையே நம்மளோட பேரண்டிங் வந்து சூப்பராக இருக்குது. நம்மளோட குழந்தைங்கள வளர்க்குறதுக்கும் ஒரு சின்ன டிப்பு தான் உங்களுக்கு. ஆமாம். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்து நான் வாங்கினது இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு கொடுத்த ப்ராக்ரஸ் கார்டு பார்த்தீங்களா, இது வந்து 1ஆம் வகுப்பில் எனக்கு கொடுத்த ப்ராக்ரஸ் கார்டு. பத்திரமா வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இது எப்போ தெரியுமா, 1983 84. ஆமாம். அப்படின்னா 94. எனக்கு 4 வயசு பாப்பா. 94. ஆமாம் 94, 2004, 2014, 2024, 26. அப்படின்னா கிட்டத்தட்ட 42 வருஷம் இதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக வச்சிருக்கீங்க. 42 வருஷமா இதை பாதுகாத்து வச்சிருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அப்பா வந்து டை போடுவார் சரிங்களா, அம்மா டைலாம் போட மாட்டேன். நிறைய பேர் வந்து அவர் சின்னவராக இருக்காரு, எனக்கு ஏஜ்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் 1980, அப்பா வந்து 1977. என்னை விட வந்து 3 வருஷம் வந்து பெரியவர் அப்பா சரிங்களா. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா அவரை விட 3 வருஷம் சின்னவங்க நம்மள அப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. சரி, அது அவங்களோட பார்வையில் தப்பு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அம்மா பாருங்கள், இது வரைக்கும் எந்த டையெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. தலைவன் வந்து விதவிதமாக ரகரகமாக இல்லை, நான் வந்து ஒரு பிராண்டு, அது வந்து பிராண்டு செலக்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஸ்கின்ல ஓட்டாது. இயற்கை டையாக பார்த்து தான் நான் பயன்படுத்துவேன். ஏன்னா டை வந்து ஆபத்தானது. அது வந்து நம்ம எல்லா டையும் போடக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் காட்டணுன்னு, ஏன்னா போன முறை நாங்கள் ரீயூனியன் பண்ணும்போது இது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் தேடி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் நேற்று உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னது அதுதான். இதில் என்னென்னா, நான் வந்து அந்த ஸ்கூல் இது சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்த அந்த 1ஆவதுலேருந்து 4ஆவது படிக்கும்போது வீடெல்லாம் வசதி வந்து கடைலாம் வச்சுருந்தோம். ஆனால் கடை வச்சுருந்ததில் ஏன் வந்து என்னோடய இதில் அப்படி இருந்துச்சுன்னா, இந்த கடையில் வந்து தண்டல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அது வந்து ரொம்ப ரொம்ப இப்பயும் இருக்குது. ஆனால் ரொம்ப 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 ஒரு மோசமான ஒரு விஷயம்னா அது வந்து இந்த தண்டல் வாங்குது. அது என்ன பண்ணுன்னா, உங்களை வந்து அந்த தண்டல்லேருந்து வெளியே வரவே விடாது.
நம்ம வந்து கட்டிக்கிட்டே வருவோம். அவன் என்ன பண்ணுவானாக்கா, தண்டல்னா என்னன்னு முதல்ல விவரமா சொல்லுங்க. நிறைய பேருக்கு அது தெரியாதுல்ல. அது என்னன்னா, அவன் வந்து இப்போ நம்ம 1000 ரூபா கேட்குறோம் அப்படின்னா 1000 ரூபா கொடுக்க மாட்டான், 900 ரூபா நம்ம கொடுப்பான். 100 ரூபா பிடிச்சிட்டு 900 ரூபா கொடுப்பான். ஆனால் டெய்லி நம்ம வந்து அந்த 900 ரூபா இருக்குது பற்றியா, அதுக்கு 100 ரூபா டெய்லி கட்டணும். அது எப்படின்னா 100 நாளைக்கு கட்டணும். 10 ரூபா 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 10 ரூபா கட்டணும். நீங்கள் சொல்லுங்க 10 ரூபா 10 ரூபா அது வந்து 10 ரூபா கட்டணும். அப்படி கட்டினா அதே முதல்ல பிடிச்ச 100 ரூபாய் இல்லாமல் நம்ம வந்து திரும்ப கட்டும்போது மறுபடியும் 1000 ரூபாயை நம்ம கட்டுவோம். அந்த 1000 ரூபா கட்டுறோம் இல்லையா, அதில் வந்து இது என்ன ஆகுனாக்கா, இந்த 90 நாளில் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நம்ம வாங்கி போட்ட கடையில் இருக்க சரக்கு இது பார்த்தியா, ஒன்று விற்றதில் வந்து கொஞ்சம் வந்து மறுபடியும் வாங்கி போடுவோம், மீதி சாப்பிட எடுப்போம். அந்த ஒரு 80 நாள் 75 நாள் ஆகும்போது மொத்தம் காலியாகிடும், டோட்டலாக கடை காலி ஆகிடும். மறுபடியும் என்ன பண்ணுவோம், தண்டல் வாங்குவோம். இதே தான் பிஸ்னஸ் நடக்கும் வழியே நம்மளோட வருமானம் நேரடியாக 10% அவங்க கையில் போயிடுது. அதனால் நம்மளோட இது வந்து இப்படியே தான் இருக்கும். அதனால் இந்த தண்டல் வாங்குகிற விஷயத்தில் நான் வந்து எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஒரு முறை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி தயவு செய்து இந்த தண்டல் வாங்குறவங்க ஒவ்வொன்றா, இப்போ நீங்கள் 2-3 தண்டல் வாங்குறீங்கன்னா தயவு செய்து ஒன்றொன்னா நிப்பாட்டிடுங்க. இந்த தண்டல் வாங்குறதை நிப்பாட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னுக்கு வந்துடுவீங்க. உறுதியாக சொல்கிறேன், கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவீங்க. அதே கஷ்டத்தை நானும் அனுபவிச்சிருக்கேன். நம்ம கடை வச்சுருந்தோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கொஞ்ச நாள், அந்த கடையில் அப்படி தான் 10,000 ரூபாய் வாங்குவேன். 1000 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு 9,000 ரூபாய் நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த 9,000 ரூபாயை வாங்கி கடை ஃபுல்லாக பொருள் அடிக்கிடுவேன். டெய்லி 100 ரூபாய் கட்டணும் அவங்களுக்கு, 100 நாள் கட்டணும், டெய்லி 100 ரூபாய் 100 ரூபான்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை கட்டி பிடிக்கும் போது மறுபடியும் பொருள் காலி ஆகிடும். திரும்பவும் தண்டலை வாங்கு. அந்த 1000 ரூபாய் வந்து நம்ம சம்பாதிக்கிற லாபம் வந்து அவங்களுக்கு வட்டியாகவே போயிட்டுருக்கும். ஸோ தண்டலோட நிலைமையே இதுதான். இன்றைக்கும் நிறைய பேர் தண்டலில் தான் பொழப்பே ஓட்டுறாங்க. அந்த மீன் விற்கிறவங்க அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த காய்கறி பூ எது விற்கிறவங்களும் காலையில் தண்டல் வாங்குவாங்க, திருப்பி சாயந்தரம் வந்து ஒரு வட்டி போட்டு அதுக்கு கொடுப்பாங்க. அது டெய்லி தண்டல், அது அந்த மாதிரியும் இருக்குது. இது மாதிரி போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து அதை ஆழ்ந்து சொல்கிறாரு. ஏன்னா ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட கடை இதெல்லாம் அங்கே வந்து தெரிஞ்சு நம்ம வீணாக கொடுத்துட்டு வந்ததுக்கெல்லாம் காரணம் இந்த தண்டல் தான். அதில் சின்ன வயசில் என்னென்னா, படிக்கும்போது நான் வந்து இந்த 1ஆவதுலேருந்து 4ஆவது வரைக்கும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து சத்துணவு வந்து கோதுமை உப்புமா போடுவாங்க. அதில் காய்கறி எல்லாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக இருக்கும் கோதுமை உப்புமா. அதில் உடைச்சுதான் பாதியாக இருக்கும், நொய் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதோட ருசி வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நல்லா. அந்த கோதுமை வந்து பாதியாக உடைச்ச நொய் மாதிரியே இருக்கும். அதில் கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருப்பாங்க, காய்கறி எல்லாம் போட்டிருப்பாங்க. அது செம்ம டேஸ்ட் இருக்கும். வாங்கி சாப்பிட்றது இல்லாமல் அந்த ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம்மை எடுத்துகிட்டு போய் கன்னடா ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது, அதில் தூக்கிட்டு போய் கொடுத்தாக்கா அதில் அடியில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அந்த உப்புமா எடுக்கிறதுக்காக அதை வந்து போட்டி, அது கூடவே அந்த டப்பாவோட காதை பிடிச்சிட்டு நிற்போம். ஆளுக்கு யார் கை கிடைக்குதோ அவங்க இழுத்து வச்சுப்போம். அதை வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு போய் அந்த கன்னடா ஸ்கூலில் போகும்போது ஒரு கவர் எடுத்து அதில் இருக்கிற உப்புமாலாம் வாரி கொட்டிட்டு அப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு திரேசா ஸ்கூல்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இந்த வேலைலாம் நடக்கும். அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சத்து மாவு உருண்டை கொடுப்பாங்க. இப்போ சத்து மாவுலாம் கிடைக்குது இல்லையா, அதே சத்து மாவு இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா, சுடு தண்ணி ஊற்றி அதை வந்து உருண்டை பிடிச்சி எல்லாருக்கும் ஒரு உருண்டை 3 மணிக்கு கொடுப்பாங்க. அது முடிச்சுட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு வருவோம் இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலும் ஊற்றுவாங்க. அந்த பால் வந்து பேக்கெட் பால் தான், அங்கேயே சுடு தண்ணி காய்ச்சி நல்லா ஆற்றி பால் ஊற்றுவாங்க. நாங்கள் குடிக்கிறது இல்லாமல் அந்த பாலில் ஆளுக்கு 2 நாய் வளர்ப்போம். இதே மாதிரி தான்ப்பா இப்போ கிஷோர் அம்மா இருக்காங்க இல்லையா, சண்பகொலி, அவளுக்கும் எனக்கும் 4 வருஷம் தான் டிஃப்ரென்ஸு. எனக்கு 4 வயசு ஆயிடுச்சு, நான் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. 1லேருந்து 3 வயசு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்துணவு உருண்டை. நான் என்ன பண்ணுவேன், அவளை ஏன் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போயிட்டு அந்த உருண்டைக்காக நான் நின்று இருக்கிறேன். எனக்கு அது வேணும், ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த உருண்டைன்றது. நல்லா சுடு தண்ணி ஊற்றி மத்து போட்டு அந்த கிண்டுவாங்கப்பா, கிண்டி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மனமா யாருன்னா செண்பகொல்லியோட மாமியார் தான் அந்த பால்வாடியில் வேலை செஞ்சவங்க. அவங்க தான் அதை கிளறுவாங்க. அவளை தூக்கிட்டு போய் நான் வாங்கியிருக்கேன். இப்போ கூட சொல்லுவாங்களா, அதான் நீ வந்து இதுக்கு வருவியே சத்துமா உருண்டை வாங்கி ஞாபகம் இருக்குதான்னு கேட்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குதுக்கா, நல்லாவே ஞாபகம் இருக்குதுன்னுவேன். ஸோ அந்த சத்துணவு உருண்டை அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எங்கள் இதில் வந்து பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா சென்ட் தெரேசாஸில்
எனக்கு சில விஷயம்லாம் அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கு. ஒரு முறை நான் வந்து ரிசல்ட்டு அப்போல்லாம் என்னென்னா ரிசல்ட்டு சொல்லுவாங்கல்ல, பேர் படிக்கிறாங்க, அந்த மாதிரி லெட்ரு கிடையாது. அந்த 1ஆவதுல 4ஆவது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நம்ம அன்றைக்கி ரிசல்ட் சொல்கிற அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போனால் அன்றைக்கி ரிசல்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நான் 2ஆவது வகுப்பு படிக்கும்போது பி செக்ஷன் மேரி மிஸ் கிளாஸு வந்து இப்படி உள்ளே போகிற திருமலை பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லும்போது தான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன். லேட்டாக போகிறேன் அன்றைக்கி லேட்டாக போனாலும் இந்த ரிசல்ட்டு சொல்கிறதுனால எதுவும் திட்டல. அப்படியே உட்கார வச்சு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கை தட்டிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு சாக்லேட் ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க, அதை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. கொடுத்ததும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்போல்லாம் என்னென்னா எங்கள் சிஸ்டருங்கெல்லாம் அது வந்து இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை மெயின்டைன் பண்ணாங்க. அதில் வந்து ஃபாதர் இருப்பார், அவர் தான் பிரின்சிபலாக இருப்பார். சிஸ்டர்ஸ் தான் வந்து இதுவாக இருப்பாங்க, எச்எம்மாக இருப்பாங்க. அவங்களாம் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இது கிடையாது. எங்கன்னா ஒரு டூர் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்கனாக்கா, யாருன்னா மாத்திரை போடணுன்னா கரெக்டாக வந்து மாத்திரை போட்டானே தம்பி. என் தம்பிக்கு வந்து அப்போ ஃபிட்ஸு வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் டூர் போகிறோம், அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நேரமும் வந்து கேட்பாங்க, மாத்திரை போட்டாரா, அதை என்ன பண்ணா ஏது பண்ணான்ட்டுன்னு. அந்த அளவுக்கு ஒரு பாசமாகவே எங்களை வளர்த்தாங்க. அடிக்கிறதெல்லாம் வந்து தப்பு பண்ணோம்னா அடி பிரித்து எடுத்துருவாங்க. நிறைய நாள் குரூப் ஸ்டடீஸ் இருக்குதுனாக்கா எஸ்கேப் ஆயிரும். எஸ்கேப் ஆகிட்டு அங்கே பின்னாடி வந்து கொய்யா மரம், புளிய மரம்லாம் இருக்கும். அங்கே போய் கொய்யாக்காயெல்லாம் பறிச்சிக்கிட்டு எங்கேயாவது உட்காந்து தின்னுட்டு அப்படியே வீட்டுக்கு போகுது. அதில் நாங்கள் வரும்போது ஒரு பைத்தியக்காரன், அவன் வந்து இவ்வளோண்டு ஒரு ஒயர் வச்சுருப்பான், கையில் இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பான், ஊனுவான். அவனை பார்த்துட்டோம்னா அவன் பாட்டில் இங்கே நின்று சுற்றின்னு இருப்பான். ஆனால் அவனை பார்த்தா ஒரு பயமாயிடும். இந்த 4 பேர் 5 பேர் என்ன பண்ணுவோன்னா, இங்கேருந்து அப்படியே பக்கத்து தெரு, இங்கேருந்து ஒரு போய் இப்போ சாதாரணமாக எடுத்துட்டா நாங்கள் நேராக போகிற ரோட்டை விட இது ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்று இருக்கும். அவ்வளோ தூரம் போய் சுற்றிக்கின்னு அந்த பக்கம் மசூதிக்கா வந்து மசூதியிலேருந்து வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் வந்து அப்போ சின்ன வயசில் ரொம்ப பயம். இன்னும் என்ன சொல்ல போகுது, இந்த கல்யாணத்துக்கு இது கவருங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொட்டுவாங்கல்ல, அதை கூட எடுத்து தேடிட்டு வருவோம். ஒரு முறை தேடும் போது எனக்கு 50 ரூபா கிடைச்சது. அதில் மொய் கவரில் 50 ரூபா இடம் போட்டுக்கிறாங்க, 50 ரூபா இடம் போட்டுக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், ஒரே ஜாலி. 50 ரூபாலாம் எவ்வளோ பெரிய விஷயம். என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த அங்கே போட்டிருக்க எல்லா கவரையும் கையில் எடுத்துக்கின்னு ஒவ்வொன்றா இப்படி பார்த்து கிச்சு போட்டுன்னு வரும். வழியில் போட்டுன்னு வரும்போது பார்த்தா கிட்டத்தட்ட மசூதி கிட்ட வந்துட்டு இப்படி தூக்கி கிழிக்க போகிறேன்னு பார்த்தா உள்ளே எதுவும் தெரியுது. பிரிச்சா உள்ள 50 ரூபா, 50 ரூபாடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட சொல்லி அதை கொடுத்துட்டு 5 ரூபா வாங்கி நம்ம கூட இருந்தவங்கலாம் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் ஷேரு, எல்லோரும் சேர்ந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அந்த மாதிரி வந்து அந்த ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா ஒரு ஜாலியாக இங்கேருந்து நடந்து போகிறது வர்றது. அப்போ வந்து இந்த தண்டலுன்றதுனால சரியான யூனிஃபார்ம் இருக்காது. நான் யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கிழிஞ்சு போன யூனிஃபார்ம் தான். மஞ்சள் பை வச்சுருப்பேன், மஞ்சள் பையில் தான் எல்லா புக்கு பேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்புவோம். அப்போல்லாம் மஞ்சள் பை தூக்கிட்டு தான் போவோம். இதுலேயே என்ன பண்ணுவோன்னாக்கா, அந்த பேக் இப்படியே பிடிச்சிக்கிட்டே நடக்குது. ஏன்னா பின்னாடி வந்து பேப்பரை வந்து மடித்து போஸ்ட் ஆஃபீஸுன்னு போடுவானுங்க. அதனால் ட்ரௌசர் கிழிஞ்சதில் போஸ்ட் ஆஃபீஸுன்னு வந்து பேப்பர் போடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவோன்னாக்கா, அதை பின்னாடி வச்சுக்கிட்டே அப்படியே நடக்குது. அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அந்த ஸ்கூலோட லைஃப்ன்றது ரொம்ப 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 அப்படியே ஒரு ஜாலியான லைஃப். ரொம்ப அழகாக விளையாடுவோம். ஒரு மழை வந்துச்சுன்னா அந்த சாக்கடையில் இறங்கி இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் நடப்போம். ஏன்னா தண்ணி நல்லா வரும். அது வந்து அங்கெல்லாம் பார்த்தா இந்த நம்ம கருங்கல் இருக்குல்ல, கருங்கல்லில் வந்து சப்படி கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா பட்டையாக இருக்கும். அதை தான் வந்து போட்டு காவாவே கட்டியிருப்பான். அது பார்த்தாக்கா சுத்தமாக இருக்கும். வேற ஒன்றும் தண்ணி மட்டும் ஓடும். அதில் மழை தண்ணி ஓடுற காவாது. அதில் இறங்கி அது காவாது என்னன்னு போவோம் தெரியாது. அது அதில் இறங்கி அப்படியே நடந்து போவோம். அதில் இடையில வந்து அங்கங்கே இந்த மரப்போர்வில் வண்டி போகிறதுக்கு அது உள்ளாரையே போய் அந்தாண்டு அப்படியே நடந்து அந்த கடைசி வரைக்கும் போவோம். போயிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு வருவோம் அந்த லஞ்ச் டைம்லலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான நினைவுகள். இந்த 4ஆம் வகுப்பு வரைக்கும் இது. 5ஆம் வகுப்பு வந்து அதை ஒட்டியே பக்கத்தில் இருந்துச்சு. நடுவில் ஒரு ரோடு, அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த பில்டிங். அது வந்து 5, 6, 7, 8, 9, 10 சென்ட் மேரிஸ் ஸ்கூலு. இதில் வந்து என்னென்னா, இந்த 4ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ஸ்கூல்லேயே டிவி போடுவாங்க. டிவி எடுத்துகிட்டு வந்து படம் போடுவாங்க. அதுக்கு என்னென்னா ஆளுக்கு 50 பைசா 1 ரூபா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டாங்கனாக்கா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னாக்கா அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நாள் ஹாலில் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு டிவி போட்டு அதில் வந்து நாங்கள் மனிதன் படம், நாயகன் படம் வந்து அங்கே தான் பார்த்துருக்கோம். மனிதன் படத்துக்கு ஆளுக்கு 50 பைசா வசூல் பண்ணிவிட்டு அது போடுறாங்க. போட்டு ஒரே ஜாலி. அப்போல்லாம் ரஜினி படம் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து நாயகன் படம் வந்து அங்கே 5ஆம் வகுப்பு போடுறாங்க. ஆனால் போயிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஸ்டோரியை கேட்டிருக்கோம். அங்கேயே போய்
ஏன்னா அங்கே வந்து ஹாலை விட்டு பக்கத்தில் ஒரு குட்டி வராண்ட மாதிரி இருக்கும் எங்கள் ஹெச்எம் ரூமுக்கு போகிறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் மெயின் ரோடு. அங்கே போயிட்டு நிற்கிறோம். உள்ளே வந்து ஓடுறது அது முழு படமும் அந்த படம் முடிகிற வரைக்கும் இருந்து அந்த ஸ்டோரியை கேட்டு வந்தோம். கேட்டு வந்து இதை வச்சு கதை சொல்கிறது. நானும் நாயன் படம்லாம் பார்த்தேனே எங்கள் அக்கா கூட கூப்பிட்டு போனாங்களே அப்படி இப்படி கதை ஒரு கதை தான் தெரியும்ல. அதனால் அது வந்து ஒரு அருமையான வாழ்க்கை, அருமையான லைஃப். சின்ன பசங்களை இப்போ கூட சொல்கிறோம், பசங்களை வந்து ரொம்ப பாதுகாத்து வளர்க்காதீங்க. ஏன்னா நான் இதை வந்து கொரியாவில் அனுபவிச்சிருக்கேன். கொரியாவில் பார்த்தா பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, அப்பா அம்மா கூட வச்சுக்கவே மாட்டாங்க. திருவோகாஜா அப்படின்வாங்க, அதாவது தூரம் போய் விளையாடு அப்படின்வாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் போய் அங்கே விளையாடுங்க அப்படின்வாங்க. அங்கே வந்து ஓட மாட்டாங்க, எங்கேயும் மறைய மாட்டாங்க பசங்க, எங்கேயும் போக முடியாது. அதனால் என்னன்னாக்கா தொலைவாக போய் விளையாட சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்கிறேன். பேரண்டிங் பற்றி தான். ஒரு சின்ன வயசில் என்ன பண்ணிட்டான், ஜெய் வந்து விளையாட போயிருப்பான். ஒரு 1வது படிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விளையாட போகும்போது ஒருத்தர் வீட்டில் வந்து, அவங்க பேர் சுசீலா, அவங்க வீட்டில் வந்து நிறைய முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருந்தது. எல்லாரும் பசங்க விளையாட்டு போக்கா ஆளுக்கு 2 எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க வீட்டில் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஜெய்யும் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்தோடனே ஏது இந்த முருங்கைக்காய் அப்படின்னு கேட்டேன். சுசீலா ஆண்டி வீட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், அவங்க கொடுத்தாங்களா நீங்கள் பறிச்சிங்களான்னு கேட்டேன். அவங்க கொடுக்கல, நாங்கள் தான் பின்வழியாக போயிட்டு பறிச்சுன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னேன். யாரெல்லாம்னா ஒரு பேரெல்லாம் சொன்னால் இவங்களெல்லாம் பறிச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 2 முருங்காயிலே வச்சேன் வாங்கி. எப்படி நீ வந்து அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிவிட்டு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவங்க வீட்டு முருங்காயில் நம்ம அதிலேயே அடித்தோம்னா முருங்காய் வேணா போய்டுன்னு சொல்லிவிட்டு குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டே போகிறேன். எடுப்பியான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கூப்பிட்டு, இந்த மாதிரி தெரியாமல் குழந்தை பறிச்சிட்ருக்கான்ப்பா, இனி இந்த மாதிரி பண்ண மாட்டான், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் இல்லைக்கா பரவாயில்லக்கா இருக்கட்டும், குழந்தை தெரியாமல் தானே பண்ணான், வச்சுக்கோன்னா. இல்லைடாம்மா வேண்டாம், நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம், அது வேறு. ஆனால் இவன் குழந்தை எல்லாரும் கூடயும் சேர்ந்து விளையாட்டு போக்கில் பறிச்சுட்டு வந்துட்டுருக்குறான், அதனால் இதை நீ வச்சுக்கோமான்னு திருப்பி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ பேரண்டிங்னா வந்து இன்றைக்கி குழந்தைங்க நல்ல விதமாக நம்மளுக்கு வளர்ந்து நிற்கிறாங்கன்னா அதுவும் ஒரு காரணம். ஏதாவது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அது நம்ம தப்புன்னு குழந்தைங்களுக்கு புரிய வச்சா மட்டும்தான், ஆமாம் இது இல்லை, அவங்க தெரியாமல் செய்வாங்க தான், அவங்களும் கடவுள் இல்லை, தெரியாமல் செய்வாங்க தான். அப்போது வந்து நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது ராஜா தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம புரிய வச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது. எங்கள் அப்பா அம்மாலாம் வரும்போது அக்கா மாமாலாம் குழந்தைய பார்க்க வந்தாங்கன்னா இந்த காசு கொடுத்து பழகிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வேறு ஒருத்தர் நம்ம சொந்தக்காரங்க வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் தான் அந்த மாதிரி குழந்தைகிட்ட பிஹேவ் பண்ண மாட்டோம். நான் சொல்கிறேன், ஒரு 5 ரூபா ஒரு குழந்தை வந்து காசுன்னு கை நீட்டி கேட்டுட்ருக்கான் அவங்கக்கிட்ட. உடனே அவங்கள என்னை கூப்பிட்டு, என்ன பழக்கம் இது, இப்போ வரவங்க போகிறவங்ககிட்டலாம் உங்கள் பையன் காசு கேட்குறான். அதை நான் சொன்னேன், நீங்கள் வரவங்க போகிறவங்க இல்லையே, நீங்கள் எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு தான் குழந்தை தெரியாமல் கேட்டுட்ருக்குறான். ஏன்னா அப்பா அம்மா அக்காலாம் கொடுத்து பழகிட்டாங்க, அதனால் அவன் வந்து அந்த இதில் கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இன்றைக்கி அவங்க பசங்களும் வளர்ந்து பெரியவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனது இப்போ வரைக்கும் மறக்கலை. போட்டு வச்சு வெளுத்து வாங்கினேன், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லிக்கிறாங்க. என்னப்பா அப்போ வச்சது தான், அதுக்கப்புறமா அடித்த அடி. எங்கள் அக்கா மாமாவே வந்து காசு கொடுத்தாலும் என்ன பண்ணுவான், வேணாம் அம்மா திட்டுவாங்க எனக்கு வேணான்னு தீர்த்து சொல்லிட்டான். ஏன்னா குழந்தை தெரியாமல் பண்ணான், அதை நம்ம என்கரேஜ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து அதுவே ஒரு பழக்கமாக மாறி போயிருக்கும். அதுக்கப்புறமா அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்போ வந்து அப்பெல்லாம் வந்துட்டு யாருன்னா ஊர்லேருந்து வந்தாலோ போனாலோ அவங்க போகும்போது காசு கொடுப்பாங்கன்ற ஒரு ஆசை இருக்கும் எப்பயுமே. வந்து அது நாங்கள் கூட அவ்வளோதான், அவங்க போகும்போது அங்கேயே பக்கத்தில் நிற்போம். அவங்க என்னன்னாக்கா சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்க, ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு இருந்தாலும் போகும்போது ஆளுக்கு 2 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. எனக்குமே தெரியுது, எங்கள் மாமா மாமிலாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக என் கையில் காசு கொடுத்துட்டு போவாங்க. அது அப்போ அது வேறு காலம். ஆனால் அந்த பழக்கம் குழந்தை தெரியாமல் ஒருத்தர்கிட்ட கை நீட்டும் போது, அதுவும் நம்ம சொந்தம் தான், தெரியாத ஒருத்தர்கிட்ட கூட இல்லை, அவர் வந்து அட்வைஸ் போட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. வச்சு வாங்கினேன், இனி வீட்டுக்கே வந்து யாராவது கொடுத்தா கூட நீ கை நீட்டக்கூடாது, தப்புப்பா அப்படின்னு சொன்னதும் அவனை எடுத்து புரிஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தெரியாமல் பண்ணுறதை நம்ம எடுத்து சொல்லி வளர்த்தோம்னா நிச்சயமாக நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய குழந்தைங்க அவங்க வளர்ப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்கப்பா, மா எனக்கு 3 குழந்தைங்கம்மா, உங்களை மாதிரியே நான் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குமா. நாங்கள் வந்து நாங்கள் போய் சொல்கிறோன்னு நினச்சா கூட நீங்கள் கமெண்ட்டில் போய் பாருங்கள், அவ்வளோ பேர் வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் நமக்கு தான் கமெண்ட் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இது ஒரு 4-5 இயர்ஸாக நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு நம்ம குழந்தைங்கள வளர்த்தா மட்டும்தான் அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க.
அது அவங்களோட லைஃப்க்கு அது அப்புறமா பழகிடும். ஆமாம் இது கரெக்டாக தானே, இப்போ நம்ம பண்ணிக்கலாமேன்ட்டு அவங்களுக்கு அது ஒரு பழக்கமே மாறி போயிடும். என்னப்பா சொல்கிறீங்க? சூப்பர். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நிறைய விஷயம் இருக்குது. எங்கள் பாட்டிக்கு வந்து பாட்டி வந்து மார்க்கெட்டில் கடை வச்சுருந்தாங்கன்னா இல்லை, கடைக்கு இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு போட்டி போட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். எதுக்குன்னா போனால் வந்து 20 பைசா இல்லைன்னா 4 கொடுப்பாங்க. அந்த இதுக்கு சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க தானே நம்பி போனாங்க இங்கேருந்து. அம்மா அவங்க நம்ம வந்து ரேஷன் அரிசி தான் முதல்ல போயிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தோம். அவங்ககிட்ட போயிட்டு பைய எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொன்று வச்சுக்கோ, அந்த டப்பா பாமாயில் டப்பா இருக்குல்ல, அந்த டப்பாவில் இப்படி வாரி 2 வாட்டி கொட்டுவாங்க. வந்து வீட்டில் சோறாக்கி சோறை தூக்கிட்டு போனோம். தூக்கிட்டு போய் வச்சோன்னு வச்சுக்கோயே, நமக்கு வந்து இங்கேருந்து போகும்போது காசு வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் போய் வச்சுட்டு அந்த தராசு மேலே அப்படியே முட்டி போட்டினாயா அப்படின்னா முதல்ல தராசை விட்டு கீழே இறங்கு அப்படின்வாங்க. இறங்கி நின்னாக்கா என்ன இப்போ கிளம்பு வச்சுட்டியா கிளம்பு அப்படின்வாங்க. ஆயா காசு அப்படின்னாக்கா இப்போ இதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தியா, எடுத்துன்னு போ, சோறு வேணா எடுத்துன்னு போ அப்படின்வாங்க. மறுபடியும் ஆயா நீ இருந்தோன்னு வச்சுக்கோயே, அந்த 20 பைசாவை தூக்கி அப்படி போடுவாங்க அந்த இது ஸ்கேல் மேலே. சில நேரத்தில் கீழே போய் வந்துடும். பிச்சைக்காரத்துக்கு வடிவேலுக்கு போடுவா தெரியுமா, என்ன அது காசை கூட பிடிக்க முடியலன்னு அந்த மாதிரி போட்டுருவான். எப்படி போட்டாலும் சரி எங்களுக்கு அந்த காசு வேணும். வாங்கினா நேராக வந்து அங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து வெளியே வர இடத்துல ஒரு ஸ்வீட் கடை இருக்குது. ஆமாம். 25 பைசானாக்கா மிச்சர் கொடுப்பாங்க ஒரு பொட்டலம். அப்படி இல்லை 20 பைசா அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிறிஸ்மஸுக்கு வந்து அங்கே ஸ்பெஷலாக மிட்டாய் செய்வாங்க. அது வந்து வேறு பொம்மையாக மீன் மாதிரி மயில் மாதிரி எல்லாம் அதை கொடுத்தோன்னு வச்சுக்கோயே, ஒரு 2 மிட்டாய் இல்லை 3 மிட்டாய் பேப்பரில் மடிச்சு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அதை எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாருக்கும் பங்கு போடுறதுனாவோ அதை வெட்டுறதுனாவோ கேக் வெட்டுற மாதிரி ஒரு ஜாலியாக போவோம். அந்த வாழ்க்கைலாம் வந்து இப்போல்லாம் வராது, யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பசங்க இப்போ வந்து எல்லாம் வேற மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போகிறதோ வரதோ எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த வாழ்க்கை வந்து எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த மாதிரி பசங்களை வளர்க்கணும். சின்ன வயசில் வந்து வளரும் போது கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அது வந்து ஆரோக்கியமான விளையாட்டுகளை சார்ந்து இருந்தது. அந்த பள்ளி பருவன்றது நல்ல நல்ல விளையாட்டுகளை சார்ந்து இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த குழந்தைங்களோட வெளியே வந்து என்ன சொல்கிறது, குழந்தைங்களோட வளர்ச்சின்றதே இந்த ஃபோனில் தான் இருக்குது இப்போ. சரிங்களா, பிறந்ததுலேருந்தே நம்ம அதை கையில் வச்சுக்கிட்டு காட்டி தான், அந்த ஃபோனை காட்டி தான் சாப்பாடு ஊட்டுறோம். இதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்மளே பார்த்து தானே இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஒரு நிகழ்வுமா, அந்த நிகழ்வை சொல்லி முடிக்கலாம். என்னன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் கேரளா, அவங்க பையனுக்கு ஐஃபோன் அழுது அடம் பிடிச்சி கேட்டான்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. கடைசி இஎம்ஐ அவர் கட்டல. அதனால என்ன பண்ணியிருக்காரு, கட்டலன்னும் போது இவனுக்கு ஃபோன் வந்திருக்கோம் இல்லையா, இவன் என்ன பண்ணியிருக்கான், இதை மிரட்டுறதுக்காக ஒரு மலையில் போயிட்டு அந்த மலை உச்சியில் போய் நின்றுச்சு அந்த பையன். 3 மணி நேரம் அவங்கள இந்த அம்மா வந்து கதறுது, நான் கட்டிடுறேன்டா அப்படின்னு எல்லாம் கதறுது அந்த ஐஃபோன்னால். எல்லாம் கத்தி எல்லாம் அலறி கடைசியாக அந்த அப்பா என்ன பண்ணிட்டாருனாக்கா, எப்படியாவது அவனை கையை பிடிச்சி இழுத்துடலான்றதுக்காக போய் அவன் கையை பிடிச்சாருப்பாரு. இவன் வந்து அவரை விட கொஞ்சம் வெயிட்டான ஆள், அவரை இழுத்துனா அப்படியே மேலே வந்து கீழே விழுந்துட்டான். இவங்க 2 பேர் விழுதை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து பின்னாடியே விழுந்துச்சு. விழுந்து ஒரு குடும்பமே அந்த ஃபோன்னால நாசமாக போச்சு. அதனால் இந்த ஃபோன் வந்து இப்போ நமக்கு இதுவாக நிற்கிற ஒழிய நாங்கள் அனுபவிச்ச அந்த வாழ்க்கைலாம் வந்து இப்போ யாரும் அனுபவிக்கல. கிடையவே கிடையாது. வந்து நொண்டி விளையாடணும், பாண்டி விளையாடணும், அதுக்கப்புறமா பார்த்தா கண்ணாமூச்சி விளையாடணும், பொம்பரம் விளையாடணும், கல்லு விளையாடணும். தெரியும்ல, லீவ் விட்டாலே நிறைய இந்த ஜல்லிங்களை பொறுக்கிட்டு வந்து கல் ரொம்ப பிடிக்கும் அந்த விளையாட்டுலாம். கல் இப்போ கூட விளையாட வரீங்களா, விளையாடு தாயபாஸ் விளையாடி இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த சந்தோஷமே எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அப்போல்லாம் பண்டிகை வந்தால் ரொம்ப 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 சந்தோஷமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. வரப்போகுது அந்த பண்டிகை, ஏன்னா லீவ் விடுவாங்க, எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஜாலியாக இருக்கும். இன்றைக்கெலாம் பண்டிகைனாலே அவங்கவுங்க தனித்தனி ரூமில், அம்மா மட்டும் கிச்சனில் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமைப்பாங்க, அப்பா ஒரு ஃபோனு. ஒரு சில ஃபேமிலியில் அப்பாவும் கஷ்டப்பட்டு செய்கிறாரு கூட, மீதி எல்லாம் இல்லை சொல்கிறியா. ஆனால் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா தனித்தனி ஃபோனில் அப்படி தான் இன்றைக்கி உலகம் போகுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்களோட பள்ளி படிப்பை வந்து அப்பாவோடதும் சரி என்னோடதும் சரி நாங்கள் ஷேர் பண்ணது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா
எங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன கலர் ஹார்ட்டின்னு கேட்கலாம், ஏதாவது பிங்க் கலரே கேட்போம். பிங்க் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. உங்களுக்கு இந்த பேச்சு பிடிச்சிருந்ததுன்னா, எங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிங்க் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. போக போக உண்மையிலேயே அந்த ஸ்கூலை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது தெரியுமா? இப்போல்லாம் பசங்களை ஸ்கூலை பற்றி பேசல, அந்த மகிழ்ச்சி எல்லாம் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா எல்லாம் அந்த மாதிரியே வளர்றாங்க. ஆனால் நமக்கு வந்து அதெல்லாம் யோசிக்க ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு பள்ளிகள் வந்து ஒரு கொஞ்சம் இடத்துல தான் நடக்குது. ஸோ அவங்களுக்கு வெளியே ஏதோ ஒரு பள்ளிகளில் தான் நல்ல பெரிய பெரிய இடம் இருக்குது. இந்த அரசு பள்ளிகள்லையோ இல்லை ப்ரைவேட் பள்ளிகள்லையோ கொஞ்சம் இடம் இருக்குது. ஆனால் மற்ற பள்ளிகளில் பாருங்களேன், சும்மா அவங்களுக்கு வந்து அங்கே நிற்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு 10 லைன் நிற்கலாம், அவ்வளோதான் இருக்குது. இப்போ கட்டடத்தோட அளவே அவ்வளோதான் இருக்குது. அவங்க அதில் எங்கே போய் அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க? அதனால் இன்றைய காலகட்ட பள்ளிகள்லாம் எப்படி இருக்கணும்னா, குழந்தைங்களுக்கு அந்த விளையாட்டை ஊக்குவிக்கணும். விளையாட்டில் அவங்களோட கவனத்தை செலுத்தணும். பாதி படிப்புனா பாதி விளையாட்டு அவங்களுக்கு. எங்களை மார்ச் ஃபாஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆகஸ்ட் 15 மார்ச் ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி பாட்டில் ஒருத்தர் தூக்கிட்டு வந்துடுவான், சர்க்கரை ஒருத்தர் எடுத்துன்னு வருவான், ஒருத்தர் 2 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வருவான். அதை புழிஞ்சு அதில் இனிப்பும் தெரியாது புளிப்பும் தெரியாது, ஆனால் இதுக்கு 10 பேர் கூட்டு எல்லாம் சேர்ந்து புழிஞ்சு அதை கரைச்சி அந்த பாட்டில் தண்ணியை வந்து 2 பாட்டில் கரைச்சிக்குவோம். அதையே கரைச்சிட்டு ஆளு கொஞ்சம் தான் இந்த இது மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது அது வந்து டயர்ட் ஆயிடும். அந்த இதுக்கு வந்து ஆளு கொஞ்சம் குடிச்சிட்டு நடக்குது. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான இது. நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசுவோம். இதெல்லாம் என்னென்னா நம்ம வந்து அதெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல இருக்கோம், கடவுள் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்களும் எங்களை மாதிரி தண்டல் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அப்போது இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி வாங்கி கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ஒரு வேலை வாங்குறவங்களா இருந்தால் படிப்படியாக அதை தயவு செய்து உங்களோட நீங்களே சாப்பிட பாருங்க. ஒவ்வொன்றா அதை குறைச்சிருங்க. தண்டலை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் உருட்டுருவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நமக்கு வந்து அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான வேலையாக தெரியும். ஏன்னா அது வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் இதில் இப்படி தான் வருமானம், அதில் 10% முதல்லையே லாபம் அங்கே போயிடும். ரெண்டாவது அதுலேருந்து டெய்லி கொஞ்சம் சாப்பாட்டுக்கு எடுத்துருவோம். போக நம்ம என்னென்னா ஒரு 70 நாள் 80 நாளில் மறுபடி வந்து நம்ம அவங்கக்கிட்ட கையேந்த நிலைமைக்கு போயிடுவோம். கண்டிப்பாக. அதனால் தயவு செய்து இதை ஏதாவது ஒரு வழியில் கையில் வச்சுருக்க கம்மலோ மூக்குத்தியோ, நம்ம காது கம்மலில் காது கழுத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, அதை கொடுத்து கூட ஒரு மாதம் மேனேஜ் பண்ணிடுங்க. அதை மறுபடியும் நீங்கள் வந்து கட்டி ஒரு பேங்க்கில் வச்சு நீங்கள் திருப்பி மூட்டுடலாம். ஆனால் இந்த தண்டலுங்கிறத விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எங்கள் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. நாங்களும் தண்டலெல்லாம் வாங்கியிருக்கோம், அதுலேருந்து அனுபவித்து வெளியே வந்தாச்சு. இதை நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். நீங்களும் வந்து இதிலேருந்து வெளியே வந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தணும்னு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.